வணக்கம் டெக் தமிழா. இன்னைக்கு ஜியோ சில முக்கியமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜியோ ரிலையன்ஸோட முகேஷ் அம்பானி இன்னைக்கு ஜியோ நெட்வொர்க்கில் 170 நாளில் 10 கோடி கஸ்டமர்கள் கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோவோட ஃப்ரீ ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் 31 மார்ச்சோடி முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட ஏதாவது ஒரு டேரிஃப் பிளானை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரீபெய்ட் டேரிஃப் பிளான் 19 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. போஸ்ட்பெய்ட் டேரிஃப் பிளான் 149 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இப்போ உங்களோட எக்ஸிஸ்டிங் நீங்கள் நியூ இயர் ஆஃபர் டெய்லி 1 GB ஃப்ரீலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணுன்னா அவங்க அதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் ஜியோ பிரைம். ஸோ ஜியோ பிரைம் அதுதான் என்னங்கிறத இன்னைக்கு இந்த பதிவில் விளக்குறேன். ஸோ ஜியோ பிரைம்னா என்ன, அதில் நீங்கள் எப்படி சேரணும்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மார்ச் 1லேருந்து 31 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஜியோ மெம்பர்ஸ்க்கு ஜியோ பிரைம் மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மை ஜியோ ஆப்லேருந்து இல்லாட்டி மை ஜியோ வெப்சைட்லேருந்து இல்லாட்டி நீங்கள் கிட்ட உள்ள ரிலையன்ஸ் ஸ்டோரில் போய் நீங்கள் ஜியோ பிரைம் மெம்பர்ஸாக சேர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் 99 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ 99 ரூபா கட்டி நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஸ் ஆனால் அதுக்கு நிறைய அவங்க கொண்டு வரக்கூடிய சில ஃப்ரீபி ஆஃபர்ஸுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ ஜியோ நியூ இயர் ஆஃபரை கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் மாதம் 303 ரூபா கட்டினா போதும். ஸோ மாதம் 303 ரூபா, அதாவது டெய்லி 10 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு டெய்லி 1 GB டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு 303 ரூபா மாதம் கட்ட வேண்டியிருக்கு. டெய்லி ஒரு 10 ரூபா. ஸோ அது நல்ல ஒரு அட்ராக்டிவ் ஆஃபர். ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி 1 GB டேட்டா கிடைக்குது 10 ரூபாய்க்கு. ஸோ நல்ல ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மற்ற சர்வீசஸ் ஜியோ சர்வீசஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜியோ மெம்பர்ஸ் ஜியோ பிரைம் மெம்பர்ஸ் ஆகணும்னா 1 மார்ச்லேருந்து 31 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி 99 ரூபா கொடுத்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் 1 ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் மாதம் 303 ரூபா கொடுத்து டேரிஃப் பிளான் 303 ரூபா மாதம் கட்டி நீங்கள் உங்கள் இப்போது உள்ள ஜியோ நியூ இயர் ஆஃபரை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் அம்பானி சில சுவாரஸ்யமான சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா 170 நாளில் ஜியோ 10 கோடி மெம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 7 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களாம். இதுவரைக்கும் அவங்க நம்ம ஜியோ சந்தாதாரர்கள் 200 கோடி நிமிடத்துக்கு வாய்ஸ் கால் வீடியோ கால் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய நம்பர் இதெல்லாம். ஜியோ வரதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா 150வது இடத்துல இருந்துச்சான். ஜியோக்கு அப்புறம் அதாவது லாஸ்ட் மந்த் யூசேஜ் பொறுத்து பார்த்தா இந்தியா வேர்ல்டுலேயே நம்பர் 1 இடத்துக்கு பிடித்திருக்கு, அதாவது மொபைல் டேட்டா கன்சம்ஷனில். ஸோ எங்கேருந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். ஜியோ தயவால் லாஸ்ட் மந்த் இந்தியாவில் 100 crore ஜிகாபைட்ஸ் டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி 3.3 crore டேட்டா டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா 5.5 crore வீடியோ ஹவர்ஸ் டெய்லி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஜியோ கால் ஃப்ரீயாக இருக்குமா என்ன நினச்சிங்கன்னா இன்னைக்கு முகேஷ் அம்பானி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜியோவோட வாய்ஸ் கால் எப்பொழுதுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ள நீங்கள் எங்கே பேசினாலும் கால் ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இதுதான் இன்றைய ஜியோ பற்றிய தகவல். நீங்கள் ஜியோ மெம்பர்ஸ் ஜியோ பிரைம் மெம்பர் ஆகிக்குங்க. ஜியோ நியூ இயர் ஆஃபரை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும்னா நீங்கள் ஜியோ பிரைம் மெம்பர் ஆகிக்குங்க. 31ஆம் தேதிக்கு முன்னாடி போய் 99 rupees கொடுத்து நீங்கள் ஜியோ மெம்பர் ஆயிருங்க, பிரைம் மெம்பர் ஆயிருங்க. ஜியோ சேவையை கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த தகவல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.